எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். புரட்டாசி மாதத்தில் வாழ்த்துக்கள். புரட்டாசி மாதத்தின் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷ்ணு எண் உங்கள் கடன் பிரச்சனையை காணாமல் போகும், கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன். அப்போவே கடன் இருந்ததுனால தான் இலங்கை வேந்தன் அந்த மாதிரி வேதனைப்பட்டேன். ஏன்னா கடன் வாங்கியவருக்கும் வட்டி கொடுக்கும் போது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கடன் எவ்வளோ ஒரு கஷ்டம், எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கடனுக்கு வட்டி எப்படி கட்ட போகிறோம், இந்த மாதம் எனக்கு இந்த வர வேண்டிய இடத்துலேருந்து இந்த பணம் வந்தால் தானே இந்த கடனை நான் கட்ட முடியும், இந்த கடன் வட்டி கட்ட முடியாமல் நான் ரொம்ப மல்லுக்கு நிற்கிறேனே, ரொம்ப கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறாங்களே, அவங்க கடன் கொடுத்தவங்க என்னை கழுத்தை நெரிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் கடைப்பிடிங்க. என்னென்னா இதுக்கு ஒரு பேர் என்னென்னா விஷ்ணு மாயா எண்ணுன்னு பேர். இதுக்கு மாயா எண் அப்படின்னாலே ஏஞ்சல் எண் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுதோ அதே மாதிரி விஷ்ணு மாயா எண் என்பது நமக்கு நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய எண்ணாகும். இதை நீங்கள் எப்படி எழுதணுன்றதை நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் இதை வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரூபா சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூபா சிம்பிள் அதை எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நான் இடது கையில் மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய இடது கை மணிக்கட்டில் நீல நிற பேனாவால் தான் எழுதியிருக்கிறேன். அந்த பேனாவால் என்ன எழுதிக்கிறேன், அந்த 4 முதல் போட்டுக்கிற 4 கொஞ்சம் மொத்தமாக போட்டுட்டேன், எனக்கு சரியாக வரலை. அதனால் 4418 4418 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4418 இது எத்தனை நாளைக்குமா எழுதணும்? இப்போ இன்னைக்கு எழுதி காலையில் பார்த்துட்டீங்க 44. இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், 4418 பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவோம் 4418 4418ன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ இதை மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற போது அந்த மாயா எண்ணாகப்பட்டது, விஷ்ணு மாயா எண்ணாகப்பட்டது உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் அந்த பணத்தை கொண்டு சேர்த்துடும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் யார்கிட்ட வட்டி கொடுக்கணுமோ அந்த வட்டியை கரெக்டான நேரத்தில் கொடுத்துடுவீங்க. அந்த கடனை சரியான நேரத்தில் அடைச்சிடுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துக்கு சேரும். இந்த மணிக்கட்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் இதை நினச்சி நீங்கள் எழுதுங்க. இந்த விஷ்ணு மாயா எண் இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணை 4418 இப்போ நம்ம இடது கை மணிக்கட்டில் நீல நிற பேனாவால் மட்டும்தான் எழுதணும். எழுதிட்டு இதை நம்ம எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, குளிச்சு முடிச்சுட்டு எழுதுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டிங்கன்னா குளிக்கும் போது அது கலைஞ்சிரும். அதனால் குளிச்சு முடிச்சுட்டு எழுதும் பொழுது இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம பார்க்கும் போதெல்லாம் இதை உச்சரிச்சுக்கிட்டே வேற இருப்போம். நீங்கள் இந்த மாதம் முழுவதும் எழுதுங்க. முடிஞ்சால் அந்த மாதம் கழித்து 48 நாளும் எழுதுங்கன்னா நல்ல ஒரு பலனை கிடைக்கும்.